அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க தம்பி, ஆரம்பிக்கலாமா? வணக்கம். ஆகட்டும். அத்துமீறி வண்ணப்புகை குண்டுகள் வீசியவர்கள் நாடாளுமன்றத்தில் தீக்குளிக்க திட்டம், கைதான முக்கிய குற்றவாளி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். நேரில் சந்திப்பது பிரச்சனை இல்லை, தமிழக வளர்ச்சிக்காக கவர்னர் மனம் மாற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நீட் தேர்வுக்கு பயந்து தூக்கு போட்டு 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. கோவையில் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்க மழைநீர் வடிகால்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசக்கூடாது. அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்களில் இருந்த 20,000 ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஹைகோர்ட்டில் அரசு விளக்கம். முதல் முறையாக இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் ஓமன் மன்னர் பேச்சுவார்த்தை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் புதிய வகை கொரோனா. நாடு முழுவதும் ஒரே நாளில் 339 பேருக்கு தொற்று, ஒருவர் உயிரிழப்பு. மறுபடியும் முதல்ல இருந்தாப்பா. உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பஸ் லாரி மோதல், 2 டிரைவர்கள் பலி. மனைவியை வெட்டி சாய்த்த வங்கி ஊழியர். பால்கடை உரிமையாளரை வெட்டியது ஏன்? போலீசார் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள். முதலமைச்சர் உதவியாளர் போல் பேசி மோசடி, பலே ஆசாமி கைது. திருட்டு செல்போன் எண் மூலம் மிரட்டி பணம் பறிப்பு. விஜயகாந்துக்கு செய்யப்பட்ட துரோகங்களே உடல்நிலை மோசமாக்கியுள்ளது. பிரேமலதா பரபரப்பு பேட்டி. இனிப்பான நோயும் கசப்பான உண்மைகளும். அரபிக்கடலில் சரக்கு கப்பலை கடத்திய கடற்கொள்ளையர்கள். மீட்க களம் இறங்கியது இந்திய கடற்படை. கவுந்தப்பாடி ஒழுங்காற்று விற்பனை கூடத்தில் 1.25 கோடிக்கு நாட்டு சர்க்கரை ஏலம். பள்ளி முருகன் கோவில் நிர்வாகம் கொள்முதல். நெல் பயிரில் குலை நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள். வேளாண் உதவி இயக்குனர் விளக்கம். ஈரோடு மாவட்டத்தில் 3 அரசு பள்ளிக்கூட சத்துணவு மையத்திற்கு ISO தரச்சான்று. அமைச்சர் முத்துசாமி பாராட்டு. டெக்ஸ்வெலி ஜவுளி சந்தையில் பெண்கள் சிறுவர்களை கவரும் வகையில் 40 நாட்கள் தொடர் கண்காட்சி 20ஆம் தேதி தொடங்குகிறது. குவைத் மன்னர் ஷேக் நவாப் மரணம். காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளில் பரிசோதனைகள். உருமுறைய கொரோனா தொற்று குறித்து பயப்பட வேண்டாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சிறு கோரிக்கைகளுக்காக மக்கள் வழக்கு தொடர வேண்டியுள்ளது. ஆள்பலம் பணபலம் உள்ளவர்களுக்குத்தான் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். ஹைகோர்ட் வேதனை. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் இன்று நடக்கிறது. தேசத்திற்காக நன்கொடை என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிதி திரட்டும் காங்கிரஸ் நாளை தொடக்கம். வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய சிறிய நகரங்களின் வளர்ச்சி முக்கியம். பிரதமர் மோடி உறுதி. ஜெயலலிதாவின் வங்கி இருப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம். தமிழக போலீசாருக்கு பெங்களூர் கோர்ட் அனுமதி. பம்பை சபரிமலை இடையே அதிக கூட்ட நெரிசலால் வண்டி பெரியார் புள்ளிமேடு வழியாக சன்னிதானம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. காசாவில் 3 பணைய கைதிகளை தவறுதலாக சுட்டு கொன்ற இஸ்ரேல் இராணுவம். ஓகே தம்பி, சரி நாளை பார்ப்போமா? ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.